வணக்கம். இன்றைய இந்த விரிவான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம கென் வில்பரோட இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஒருங்கிணைந்த ஆன்மீகம் அப்படிங்கிற புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான புத்தகம். நிச்சயமா. இப்போ உலகத்துல இவ்வளவு தகவல்கள், எவ்வளவு பார்வைகள் இருக்கு இல்லையா? எதை நம்புறது, எப்படி நம்மள நாமே வளர்த்துக்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்குல்ல? கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் வில்பரோட இந்த ஒருங்கிணைந்த பார்வை ரொம்ப உதவியா இருக்கு. ஆமா, அதுக்கு ஒரு வழிகாட்டுற வரைபடம் மாதிரி இத வில்பர் சொல்றாரு. இந்த வரைபடத்தோட சாராம்சத்தை உங்களுக்காக பிரிச்சு பார்க்கறதான் நம்ம நோக்கம். முழு புத்தகத்தையும் அலசுறதை விட அந்த மையக் கருத்தை ஆழமா பார்க்கலாம். சரி, அப்ப ஆரம்பிக்கலாமா? இப்போ நமக்கு எல்லா கலாச்சாரங்களோட அறிவு, பழைய ஞானம், புது விஞ்ஞானம்னு எல்லாம் கிடைக்குது. இத்தனை வித்தியாசமான பார்வைகளை எப்படி ஒன்னா சேர்க்கிறது? கரெக்ட். சில சமயம் ஒண்ணுக்கு முரணா கூட தெரியுது இல்லையா? அதேதான். இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு தான் வில்பர் சொல்ற இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறை. இது மனுஷனோட ஆற்றல், ஆன்மீகம், உளவியல், சமூக வளர்ச்சின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய முழுமையான வரைபடத்தை உருவாக்க முயற்சி பண்ணுது. அப்போ இது நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு மேப் மாதிரிங்களா? ஆமா, அப்படி சொல்லலாம். ஒரு தெரியாத பெரிய மலைப்பகுதிக்கு போறப்போ எல்லா வழிகளையும் காட்டுற ஒரு நல்ல மேப் எவ்வளவு உதவியா இருக்கும். ரொம்ப உதவியா இருக்கும், இல்லனா தொலைஞ்சு போயிடுவோம். அதே மாதிரி தான் இதுவும். வாழ்க்கையையும் நம்ம ஆன்மீக பாதையையும் குழப்பம் இல்லாம வழிநடத்த இந்த ஒருங்கிணைந்த பார்வை உதவுது. எதையும் விட்டுடாம எல்லா முக்கிய விஷயங்களையும் கவனிக்க இது ஒரு கருவி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இது வெறும் தத்துவம் இல்ல, நிஜ வாழ்க்கைக்கு உதவுற ஒரு விஷயம்னு சொன்னீங்க. ஆமா, வில்பர் இத AQAL ஆக்வால்னு சுருக்கமா சொல்றாரு. AQAL இதுல 5 முக்கியமான கூறுகள் இருக்கு. 5 கூறுகளா? ஆமா, முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த 5 கூறுகளும் வெளியில இருக்கிற ஏதோ விஷயங்கள் இல்ல. அது உங்க அனுபவத்தோட, உங்க விழிப்புணர்வோட வெவ்வேறு பரிமாணங்கள். ஓ, சரி சரி. அப்போ அந்த 5 என்னன்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? ஒவ்வொன்னா போலாம். நிச்சயமா. முதல்ல காற்பகுதிகள், குவாட்ரன்ட்ஸ். இது எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கக்கூடிய 4 அடிப்படை பார்வைகளை குறிக்குது. 4 பார்வைகளா? ஆமா. சுருக்கமா சொன்னா, நான், அதாவது தனிநபர் அகநிலை, என்னோட எண்ணங்கள், உணர்வுகள் மாதிரி. அடுத்தது நாம், இது கூட்டு அகநிலை, நம்ம கலாச்சாரம், உறவுகள், நாம பகிர்ந்துக்கிற மதிப்புகள். சரி. அப்புறம் இது தனிநபர் புறநிலை, என்னோட உடல், மூளை, என்னோட நடத்தை எல்லாம். கடைசியா இது கூட்டு புறநிலை, சமூக அமைப்புகள், சுற்றுச்சூழல், பொருளாதாரம், இந்த மாதிரி விஷயங்கள். இது கொஞ்சம் எப்படி சொல்றது, தத்துவார்த்தமா இருக்கே. ஒரு உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. உங்களையே எடுத்துக்கோங்களேன். நீங்க உங்களை உள்ளிருந்து பார்த்தா உங்க உணர்வுகள், உங்க நம்பிக்கைகள், கனவுகள், இது நான் பார்வை. இது மேல் இடது காற்பகுதி. சரி. மத்தவங்க உங்களை வெளியிலிருந்து பார்த்தா உங்க நடத்தை, உங்க செயல்கள், உங்க உடல் தோற்றம், இது அதே பார்வை. இது மேல் வலது காற்பகுதி. ஓகே. நீங்க எந்த கலாச்சாரத்துல வளர்ந்தீங்க, உங்க குடும்பம், நண்பர்களோட இருக்கிற உறவு, நீங்க பேசுற மொழி, இதெல்லாம் நாம் பார்வை. இது கீழ் இடது காற்பகுதி. அப்புறம் நீங்க வாழற சமூகம், அதோட சட்டங்கள், பொருளாதாரம், சுற்றுச்சூழல், இதெல்லாம் அதன் பார்வை, கீழ் வலது காற்பகுதி. ஓ, அப்போ ஒரு மனுஷனையோ இல்ல ஒரு பிரச்சனையோ முழுசா புரிஞ்சுக்க இந்த 4ம் தேவைங்கிறீங்களா? அதேதான். ஒன்ன மட்டும் வச்சுட்டு மத்தத விட்டுட்டா நம்ம பார்வை முழுமையா இருக்காது, குறுகிடும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, அப்ப அடுத்த கூறு, 2வது என்ன? 2வது நிலைகள், லெவல்ஸ், அல்லது வளர்ச்சி படிகள்னு சொல்லலாம். இப்போ பரிணாம வளர்ச்சியில அணுக்கள்ல இருந்து மூலக்கூறுகள், செல்கள், உயிரினங்கள்னு சிக்கலான தன்மை அதிகமாகுது இல்லையா? ஆமா. அது மாதிரி மனுஷனோட உணர்வு நிலையிலையும் கலாச்சாரங்கள்லயும் கூட வளர்ச்சி படிகள் இருக்கு. குழந்தையிலிருந்து பெரியவங்களா ஆகுற வரைக்கும் நம்மளோட புரிதலும் அக்கறையும் எப்படி விரிவடையுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா ஆமா. முதல்ல குழந்தை தன்னை மட்டும் பாக்குது, அப்புறம் குடும்பம், நண்பர்கள், சமூகம், உலகம்னு அந்த வட்டம் பெருசாயிட்டே போகுது. கரெக்ட். வில்பர் இத சுமார் 8லிருந்து 10 நிலைகளா சொல்றாரு. ஆனா நாம எளிமையா புரிஞ்சிக்க 3 முக்கிய கட்டங்களா பார்க்கலாம். 1, உடல் சார்ந்த நான் மையம் கொண்ட நிலை, கொஞ்சம் சுயநலமா இருக்கும். 2வது, மனம் சார்ந்த நாம் அல்லது குழு மையம் கொண்ட நிலை, குழுப்பற்று, மரபு வழி சிந்தனைகள் இருக்கும். 3வது, ஆன்மா அல்லது உலகம் சார்ந்த நாம் அனைவரும் மையம் கொண்ட நிலை. இதுல உலகளாவிய அக்கறை, பகுத்தறிவு,
பன்மைத்துவம் இதெல்லாம் வரும். இது ஏணிப்படி மாதிரி ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுதானா? அது ஏணிப்படி மாதிரி கராரா இல்ல. அதுக்கு பதிலா அலை மாதிரி உருவாகிற சாத்தியங்கள்னு சொல்லலாம். ஒவ்வொரு நிலையும் அதுக்கு முந்திய நிலைய உள்ள அடக்கிட்டு புது திறமைகளை சேர்க்குது. இந்த வளர்ச்சி 4 காற்பகுதிகளிலும் நடக்குது. தனிநபர், கலாச்சாரம், நடத்தை, சமூகம் எல்லாத்துலயும். ஓகே, வளர்ச்சி நிலைகள் புரியுது. ஆனா எல்லோரும் எல்லா விஷயத்திலயும் ஒரே மாதிரி வளர்றது இல்லையே. சிலர் படிப்புல நல்லா இருப்பாங்க, ஆனா பழகுறதுல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. மிக சரியான கேள்வி. இங்க தான் 3வது கூறு வருது. அதுதான் வழிகள், லைன்ஸ் அல்லது பன்முக நுண்ணறிவுகள்னு சொல்லலாம். ஹோவர்ட் கார்ட்னர் சொன்ன மாதிரி நமக்கு ஒரே ஒரு நுண்ணறிவு இல்ல. ஆமா, அவர் நிறைய நுண்ணறிவுகள் சொன்னாரு. அதேதான் வில்பரும் அதே சொல்றாரு. அறிவாற்றல் காக்னிட்டிவ் ஒரு வழி, உணர்ச்சிகள் இமோஷனல் ஒரு வழி, ஒழுக்கம் மாரல், உறவுகள் இன்டர்பர்சனல், தேவைகள் நீட்ஸ், சுய அடையாளம் செல்ஃப் ஐடென்டிட்டின்னு இப்படி நிறைய தனித்தனி வளர்ச்சி வழிகள் இருக்கு. அப்போ ஒருத்தர் ஒவ்வொரு வழியிலயும் வேற வேற வளர்ச்சி நிலையில இருக்கலாம், அப்படித்தானே? நிச்சயமா. இதுக்கு வில்பர் மன வரைபடம் சைக்கோகிராஃப் அப்படின்னு பேர் சொல்றாரு. இது உங்க தனிப்பட்ட வளர்ச்சி வழிகளோட ஒரு மேப் மாதிரி. ஓ, சைக்கோகிராஃப். ஆமா, உங்க அறிவாற்றல் வளர்ச்சி ஒரு நிலையில இருக்கலாம், உங்க உணர்ச்சி வளர்ச்சி இன்னொரு நிலையில இருக்கலாம், உங்க ஒழுக்க வளர்ச்சி வேறொரு நிலையிலும் இருக்கலாம். இது ரொம்ப இயல்பு. நம்மள நிறைய பேர் இப்படிதான் கொஞ்சம் ஏல்குமாரா வளர்ந்திருக்கோம். அப்போ ஒருங்கிணைந்த வளர்ச்சினா என்ன? எல்லாத்துலயும் டாப்பா இருக்கணுமா? இல்ல அப்படி இல்ல. ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது எல்லா வழிகள்லையும் உச்சத்தை அடையிறது இல்ல. அதுக்கு பதிலா உங்க சொந்த பலம், பலவீனம், வளர்ச்சி நிலைகளை இந்த வெவ்வேறு வழிகள்ல சரியா புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களை வளர்த்துக்கிறது தான். இது சுய புரிதலுக்கு ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு கருவி. இது உண்மையிலேயே ரொம்ப பிராக்டிகலா இருக்கு. நம்மள நாமளே நேர்மையா பாத்துக்க உதவுது. சரி, 4வது கூறு என்ன? 4வது கூறு மனநிலைகள், ஸ்டேட்ஸ். இது நாம அப்பப்போ அனுபவிக்கிற தற்காலிகமான உணர்வு நிலைகள். தற்காலிகமான உணர்வு நிலைகளா? எப்படி? உதாரணத்துக்கு, நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த விழிப்பு நிலை, ராத்திரி நாம காணுற கனவு நிலை, அப்புறம் எதுவுமே தெரியாத ஆழ்ந்த உறக்க நிலை, இதெல்லாம் இயற்கையான மனநிலைகள். சரி. இது இல்லாம தியானம் செய்யும்போது கிடைக்கிற ஒரு ஆழமான அமைதி நிலை, இல்லாட்டி இயற்கையோட ஒன்றிணைந்து ஃபீல் பண்ற ஒரு பரவச நிலை, பீக் எக்ஸ்பீரியன்சஸ், சில சமயம் தீவிரமான கலையில் அனுபவம் இல்ல நெருக்கடியான சூழல்ல வர்ற மாதிரி மாற்றப்பட்ட மனநிலைகள், ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ்னு நிறைய இருக்கு. ஓகே, இந்த மனநிலைகளுக்கும் முன்னாடி சொன்ன வளர்ச்சி நிலைகளுக்கும் என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தியாசம். நல்லா கவனிங்க. நீங்க எந்த வளர்ச்சி நிலையில இருந்தாலும் சரி, ஒரு தீவிரமான அனுபவம் மூலியமாவோ இல்ல தியான பயிற்சி மூலியமாவோ உயர் மனநிலைகளை தற்காலிகமா இப்பவே அனுபவிக்க முடியும். அப்போ ஸ்டேஜஸ் தாண்ட தேவையில்ல. தேவையில்ல. ஒரு கணமாவது அந்த பேரன்பு, எல்லையற்ற அமைதி மாதிரி உணர்வுகளை நீங்க உணர முடியும். ஆனா உயர் வளர்ச்சி நிலைகளை அடையறதுக்கு தொடர்ச்சியான பயிற்சியும் முயற்சியும் நேரமும் தேவை. அதையெல்லாம் ஒரு நொடியில அடைஞ்சிட முடியாது. அதெல்லாம் படிப்படியா கட்டமைக்கப்பட வேண்டியவை. வளர்ச்சி நிலைகளை தாண்டி போக முடியாது. ஆனா மனநிலைகளை நாம பயிற்சி செஞ்சு ஆழப்படுத்தலாம். அப்போ தியானம் மாதிரி பயிற்சிகள் இந்த உயர் மனநிலைகளை அடைய உதவுமா? கண்டிப்பா உதவும். தியானம் மாதிரியான அகநிலை பயிற்சிகள் நம்மளோட சாதாரண விழிப்பு நிலையை கடந்து இன்னும் நுட்பமான, காரண மற்றும் இரண்டற்ற மனநிலைகளை அனுபவிக்க வழி செய்யுது. நுட்பமான, காரண, இரண்டற்ற. ஆமா, நிறைய தியான மரபுகள் இத பத்தி பேசுது. நம்ம அன்றாட எண்ணங்கள்ல இருந்து விலகி உள்ளுக்குள்ள ஒளியையும் ஆனந்தத்தையும் உணர்றது, அதுக்கும் பின்னாடி எல்லையற்ற வெறுமையை உணர்றது, கடைசியா பொருள் வெறுமைங்கிற அந்த இரட்டை நிலையை தாண்டி இரண்டற்ற ஒன்றை உணர்றது. இந்த பயிற்சிகள் நம்மள மாத்துறதுக்கும் நம்ம முழு ஆற்றலை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, அப்போ கடைசியா 5வது கூறு என்ன? 5வது கூறு வகைகள், டைப்ஸ். இது எந்த ஒரு வளர்ச்சி நிலையிலயோ இல்ல மட்டத்திலயோ காணப்படக்கூடிய நீடித்த பண்புகள் அல்லது பாணிகள். நீடித்த பண்புகளா? உதாரணம்? ஒரு நல்ல உதாரணம் ஆண்மை சார்ந்த பண்புகள், பெண்மை சார்ந்த பண்புகள். கேரோல் கில்லிகன் மாதிரி ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா ஆண்கள் கிட்ட நீதி உரிமைகள் சார்ந்த ஒரு ஒழுக்கக்குரலும் பெண்கள் கிட்ட அக்கறை உறவுகள் சார்ந்த ஒரு ஒழுக்கக்குரலும் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா 2 பாலினர்கிட்டயுமே இந்த 2 பண்புகளும் வெவ்வேறு அளவுல இருக்கு. இது வெறும் ஆண் பெண் பத்தினது மட்டும் இல்ல. ஓ, அப்போ இது 2 விதமான
பார்வை இல்ல அணுகுமுறை பத்தினதா? கரெக்ட். ஒன்னு கொஞ்சம் பிரிச்சு பார்க்கறது ஏஜென்சி, இன்னொன்னு கொஞ்சம் இணைச்சு பார்க்கறது கம்யூனியன். ஆரோக்கியமான வளர்ச்சியில நாம இந்த 2 அணுகுமுறைகளையும் நமக்குள்ளேயே ஒருங்கிணைக்க கத்துக்கிறோம். வேற என்ன வகைகள் இருக்கு? இன்னும் வேற வகைகளும் இருக்கு. ரொம்ப சிம்பிளான உதாரணம்னா உள்முகமானவர், வெளிமுகமானவர், இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட். இந்த வகைகளை புரிஞ்சுக்கிறது எதுக்குன்னா மத்தவங்கள முத்திர குத்துறதுக்கு இல்ல. அவங்களோட தனித்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நல்லா பழகிறதுக்கும் நம்மளோட சொந்த ஸ்டைல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவுது. இதுலயும் ஆரோக்கியமான வெளிப்பாடுகளும் இருக்கு, ஆரோக்கியமற்ற வெளிப்பாடுகளும் இருக்கலாம். அப்போ சுருக்கமா சொன்னா இந்த 5 கூறுகளும் காற்பகுதிகள், 4 பார்வைகள், நிலைகள், வளர்ச்சிப்படிகள், வழிகள், நிறைய திறன்கள், மனநிலைகள், தற்காலிக அனுபவங்கள், வகைகள், நீடித்த பாணிகள், இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த AQLங்கிற ஒருங்கிணைந்த வரைபடம். ஆமா, இது நம்ம உறவுகளை, சமூகத்தை, இயற்கைன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஒரு விரிவான சட்டகத்தை, ஒரு ஃப்ரேம்வொர்க்கை கொடுக்குது. சரியா சொன்னீங்க. இப்போ இன்னும் ஒருபடி மேல போலாம். இந்த AQL கட்டமைப்பை நடைமுறையில எப்படி பயன்படுத்துறது? இங்கதான் இது இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. எப்படி? நாம வெவ்வேறு வழிமுறைகளை வச்சுதானே உண்மையை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? உதாரணமா, உங்க உள்ளுணர்வுகளை அறிய தியானம் பண்றீங்க. இது நான் பகுதியை உள்ளிருந்து பார்க்கற முறை. சரி. உங்க அறிவாற்றல் வளர்ச்சி நிலையை தெரிஞ்சுக்க உளவியல் டெஸ்ட் எடுக்கலாம், இல்ல வளர்ச்சி மாதிரிகளை படிக்கலாம். இது நான் பகுதியை வெளியிலிருந்து பார்க்கற முறை. ஆமா, வேற வேற கருவிகள் வேற வேற வேலை செய்யுது. அதே மாதிரிதான் வில்ஃபர் என்ன சொல்றாருன்னா, இந்த AQAL கட்டமைப்போட அடிப்படையில மனுஷ அனுபவத்தோட வெவ்வேறு பரிமாணங்கள் ஆராயறதுக்கு வெவ்வேறு வழிமுறைகள் தேவைப்படுது. ஓ. தியானம் செஞ்சு கிடைக்கிற உள்நிலை ஞானம் வேற, வளர்ச்சி நிலைகளை பத்தி படிச்சு கிடைக்கிற கட்டமைப்பு புரிதல் வேற. ஒன்னு இன்னொன்னுக்கு ஈடாகாது. அப்போ முழுசா புரியணும்னா 2ம் வேணுமா? ஆமா, தேவைப்படலாம். இப்ப பாருங்க, வெறும் தியானம் மட்டுமே செஞ்சா உங்களுக்கு தெரியாமலே இருக்கிற சில உளவியல் சிக்கல்கள், அதாவது நிழல் பகுதிகள், அதையெல்லாம் நீங்க கவனிக்காம விட்டுருவீங்க. ஓ, ஆமாம். அதே மாதிரி வெறும் உளவியல் படிச்சா ஆழமான ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்காது. அதனால ஒரு முழுமையான வளர்ச்சிக்கு பலவிதமான கருவிகளையும் பார்வைகளையும் இணைக்கிறது அவசியம். இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை மாதிரி இருக்கு. ஒரே ஒரு வழியை மட்டும் புடிச்சிட்டு மத்ததை விடக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, இதுல தான் சில பொதுவான தவறுகள் நடக்குது. ஒன்னு முன்பின் குழப்பம், ப்ரீ டிரான்ஸ் ஃபாலசின்னு சொல்லுவாங்க. அது என்னது? அதாவது பகுத்தறிவுக்கு முந்தைய குழந்தைத்தனமான நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா, ப்ரீ ரேஷனல், அதையும் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட உண்மையான ஆன்மீக ஞானத்தையும் டிரான்ஸ் ரேஷனல் ஒன்னா குழப்பிக்கிறது. ரெண்டுமே பகுத்தறிவு இல்லாத மாதிரி தோணும். ஆனா ஒன்னு வளர்ச்சியோட ஆரம்ப நிலை, இன்னொன்னு ரொம்ப உயர்ந்த நிலை. சரி, இன்னொரு தவறு என்ன? அது நிலைவழி பிறழ்வு, லெவல் லைன் ஃபாலசி. அதாவது ஒரு குறிப்பிட்ட வழியில, உதாரணமா அறிவாற்றல்ல ஒருத்தர் உயர்ந்த நிலையில இருக்கிறதால அவர் மொத்தமாவே உயர்ந்த மனுஷன்னு நினைக்கிறது. இது நவீன உலகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பகுத்தறிவு முக்கியத்துவம் பெற்றப்போ அது பகுத்தறிவுக்கு முந்தைய மத நம்பிக்கைகளை நிராகரிச்சது சரிதான். ஆனா அதோட சேர்த்து பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக அனுபவங்களையும் ஞானத்தையும் சேர்த்தே நிராகரிச்சிடுச்சு. இது நிறைய பேர் ஆன்மீக வழிகாட்டுதல் இல்லாம தவிக்க வச்சது. பகுத்தறிவு நிலையிலேயே ஆன்மீகத்துக்கு இடம் இருக்குங்கிறத நவீனத்துவம் பெரும்பாலும் உணரல. ரொம்ப முக்கியமான கருத்து இது. சரி, இந்த AQAL மாடலை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்றது? ஏதாவது பிராக்டிக்கல் வழிகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கு பேரு தான் ஒருங்கிணைந்த வாழ்க்கை முறை, இன்டெகிரல் லைஃப் பிராக்டிஸ், ILP. இது உங்க வளர்ச்சிக்கான ஒரு கஸ்டமைஸ்டு பிளான் மாதிரி. ஓ, ILP. ஆமா, இது உங்க உடல், பாடி, மனம், மைண்ட், ஆன்மா, ஸ்பிரிட், இந்த மூணையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, செல்ஃப், உங்க உறவுகள் மற்றும் கலாச்சாரம், கல்ச்சர், அப்புறம் உங்க செயல்பாடு மற்றும் சூழல், நேச்சர் அண்ட் வேர்ல்ட், இந்த எல்லா முக்கிய பகுதிகளையும் கவனிக்க உதவுது. இதுல என்னெல்லாம் அடங்கும்? இதுல AQAL மாடலை புரிஞ்சுக்கிறது, உங்க நிழல் பகுதிகளை, ஷேடோ ஒர்க், அதாவது நீங்க அறியாமலோ இல்ல தவிர்க்கவோ செய்யற உங்க மனசோட பகுதிகளை எதிர்கொள்றது, உடற்பயிற்சிகள், அப்புறம் உங்க சொந்த ஆன்மீக பயிற்சி, இதெல்லாம் அடங்கியிருக்கலாம். இது ஒரு புது மதமா இல்ல ஏதாச்சும் கொள்கையா? இல்ல, இதுதான் ரொம்ப முக்கியம். AQAL ஒரு நடுநிலையான வரைபடம், ஒரு நியூட்ரல் ஃப்ரேம்வொர்க். இது ஒரு சித்தாந்தம் கிடையாது. நீங்க என்ன சிந்திக்கணும்னு இது சொல்லாது. அப்போ என்ன சொல்லும்? நீங்க எதை பத்தி சிந்திச்சாலும் அதோட எல்லா முக்கிய பரிமாணங்களையும் கவனத்துல வச்சிருக்கீங்களான்னு உறுதி செய்ய உதவுற ஒரு கருவி, அவ்வளவா. நீங்க எந்த மதத்தை பின்பற்றினாலும் சரி இல்ல பின்பற்றாட்டாலும் சரி,
இந்த பார்வையை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒரு ஓப்பன் சிஸ்டம். இதோட தாக்கம் வேற துறைகள்லயும் இருக்கா? ஓ, இருக்குதே. இதோட பயன்பாடுகள் இப்போ பரவலாகிட்டு வருது. மருத்துவம் மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற தொடர்பு புரிஞ்சுக்க உதவுது. வணிகம் தலைமை பண்புகளை வளர்க்க உதவுது. சூழலியல் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவுது. கல்வின்னு நிறைய துறைகள்ல இந்த முழுமையான பார்வை புது அணுகுமுறைகளை கொடுக்குது. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த ஆன்மீகம்னா என்ன அர்த்தம்? அது என்னன்னா, உங்க இப்போதைய ஆன்மீக பாதை எதுவா வேணா இருக்கலாம். கிறித்துவமா இருக்கலாம், பௌத்தமா, ஹிந்து மதமா, இஸ்லாமா, இல்ல வேற எதுவா வேணா இருக்கலாம். அந்த பாதையில இந்த AQAL வரைபடத்தை பயன்படுத்தி அதை இன்னும் முழுமையாக்கிக்கிறது. எப்படி முழுமையாக்கிக்கிறது? உங்க பாதையில இல்லாத சில கூறுகள், ஒருவேளை தியானம் குறைவா இருக்கலாம், இல்ல சமூக சேவை குறைவா இருக்கலாம், இல்ல வளர்ச்சி நிலைகளை பத்தின புரிதல் குறைவா இருக்கலாம். அதையெல்லாம் சேர்த்துக்கிறது. வில்ஃபர் சொல்ற மாதிரி கழிக்க வேண்டாம், சேர்க்கவும். ஓ, நம்ம பாதையை விட்டுற தேவையில்ல. தேவையில்ல, அதை இன்னும் வளப்படுத்தவும், இப்போதைய உலகத்தோட சவால்களுக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைக்கவும் இது உதவும். குறிப்பா ஆன்மீகத்தை முதல் நபர் பார்வையில நான் தியானம் உள்ளனுபவம், இரண்டாம் நபர் பார்வையில நீ நாம் பக்தி உறவு சேவை, அப்புறம் மூன்றாம் நபர் பார்வையில அது அதன் இயற்கை அமைப்புகள் அறிவு, இந்த 3 கோணங்கள்லேருந்தும் அணுகிறத இது வலியுறுத்துது. அருமை. அப்போ இந்த கலந்துரையாடலோட மையச் செய்தியை தொகுத்து சொன்னா, AQAL மாதிரி அதன் 5 கூறுகளோட காற்பகுதிகள், நிலைகள், வழிகள், மனநிலைகள், வகைகள், இது நம்ம சமூகத்தை, இயற்கைய, நம்ம ஆன்மீக பயணத்தை புரிஞ்சுக்க ஒரு சக்தி வாய்ந்த விரிவான வரைபடம். ஆமா, இது சிதறி கிடக்கிற தடவல்களையும் பார்வைகளையும் ஒருங்கிணைச்சு இன்னும் முழுமையான பயனுள்ள வாழ்க்கைய வாழ ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு ஒருங்கிணைந்த அணுகுமுறைங்கிறது எல்லா அடிப்படைகளையும் தொடுவது. டச்சிங் ஆல் த பேசஸ். இது குறுக்கு வழிகளையோ சுலபமான பதில்களையோ தேடாம யதார்த்தத்தோட சிக்கலான தன்மையையும் மனுஷ ஆற்றலோட ஆழத்தையும் மதிக்கிறது. இது பழைய காலத்து ஞானம், நவீன பகுத்தறிவு, பின் நவீன பன்மைத்துவம், இது எல்லாத்தோட சிறந்த கூறுகளையும் ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணுது. இது ஒரு தொடர் பயணம், ஒரு இலக்கு இல்ல. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இறுதியா நீங்க எல்லாரும் சிந்திக்க வைக்க ஒரு கேள்வி. இந்த AQAL கட்டமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ஆன்மாங்கிறது பல்வேறு வளர்ச்சி நிலைகள், மனநிலைகள் வழியா தனிநபர்கள், கலாச்சாரங்கள், இயற்கைன்னு எல்லா பரிமாணங்கள்லயும் எல்லா காட்பகுதிகளிலையும் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுது. அப்படி பார்த்தா உங்க சொந்த வாழ்க்கையிலயோ இல்ல உலகத்தை பத்தின உங்க பார்வையிலயோ எந்த அம்சம் இன்னும் பரந்த, இன்னும் ஒருங்கிணைந்த கண்ணோட்டத்தால பயனடையலான்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஒருவேளை நீங்க உங்க நான் அனுபவத்துல உள்ளுணவுகள்ல அதிகமா மூழ்கி நாம், உறவுகள், சமூகம் இல்ல அததன் செயல்பாடு, புற உலகம் பார்வைகளை கவனிக்க தவறீங்களா? இல்ல இதுக்கு நேர்மாறா இருக்கா? எந்த முக்கியமான பார்வைய நீங்க உங்க வாழ்க்கையில ஒருங்கிணைக்க தொடங்கலாம்? இத பத்தி யோசிச்சு பாருங்க. இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்க கென் வில்பரோட வெப்சைட் KENWIRBER.com இல்ல Integral Institute integralinstitute.org மாதிரி தளங்களை பார்க்கலாம். இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.